Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 21 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ரிப்பீட்டடா அதே கேள்வியை கேக்குறீங்க இல்லையா, அதனாலதான் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க லைக் கொடுக்கறது மூலமா இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ ஷேர் ஆகும், அதுவும் அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா. சோ மறக்காம லைக் ஷேர் இது எல்லாமே கொஞ்சம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில சிஸ்டர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சிஸ்டர் நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப பிள்ளைங்களுக்கு குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், நான் பால் கொடுத்துட்டு இருக்கேன். என்னால வந்து பாத்தீங்கன்னா தூங்குறது சாப்பிடுறது எல்லாமே வந்து நான் அதுக்கேத்தாப்புல தானே பண்ற மாதிரி இருக்கும், நான் எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அவங்களுக்காக சொல்றதுதான், குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும், அதை வந்து சத்தா நம்ம வந்து கொடுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், பால் கொடுக்கும்போது நமக்கு நிறைய பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், சோறு வந்து அதிகமா சாப்பிட்டுட்டு நம்ம அதை தான் நினைச்சு ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அதை பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஹெல்தியான விஷயங்களை அதிகமா எடுத்துட்டு ரைஸ் வந்து கம்மியா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்க அதிகமா சாப்பிடுறீங்க, பசி எடுக்குது, நான் வந்து பால் கொடுக்கறனால அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே வேளைக்கு அப்படியே ஒரே நேரத்துல வந்து அதிகமா நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. இப்ப காலையில நம்ம ஒரு 8 மணிக்கு ஒரு 2 இட்லி சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 10 மணி போல ஒரு 2 இட்லி கேப் விட்டு வந்து சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்டே 2ஆ வந்து பிரிச்சு வந்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி அதே மாதிரி லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு சாப்பிடுங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தொப்பம் வந்து விழுகாது. ஏன்னா நான் பண்ண தப்புகளை நீங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரைஸோட குவான்டிட்டி கம்மியா எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பயறு வகைகள், அப்புறம் இந்த மாதிரி மத்த ஐட்டம்ஸ் ஹெல்தியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை அதிகமா எடுத்துக்கோங்க. சாதம் வந்து கம்மியா எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டைமா பிரிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணாலே நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் டைம்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைக்கு வந்து பாதி சத்து போகும் இல்லையா, அந்த டயத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்ல கரெக்டா சாப்பிடும் போது நம்மளோட பசியும் கண்ட்ரோல் ஆகும், நம்மளோட வெயிட்டும் வந்து லாஸ் ஆகும், ஹெல்தியான வேலை. சோ இதை வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அதனாலதான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எங்களால தூங்காம இருக்க முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மதிய டைம்ல கண்டிப்பா தூக்கம் வரும். ஏன்னா நம்ம வந்து காலையில வந்து பிள்ளைங்களுக்காக லஞ்ச் பாக்ஸ் பண்றதுக்காக எந்திரிப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சோ அந்த மதிய டைம்ல நம்ம வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிற மாதிரி, நம்மள வந்து கொஞ்சம் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து பிஸியா வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம அதிலே வந்து கான்சென்ட்ரேட் வந்து போயிடும். இப்ப நம்ம வேலையிலே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பசியை தேடவே மாட்டோம். பட் இந்த வெயிட் லாஸ் டயத்துல வந்து கரெக்ட் டயத்துக்கு நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ்ன்றதெல்லாம் நமக்கு வந்து தேவையே படாது. நீங்க வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சில பேர் தான் சொல்றீங்க மயக்கமா வர்ற மாதிரி இருக்கு சிஸ்டர், கண்ணெல்லாம் வந்து மங்களாகிற மாதிரி இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒரு ஃபுட் ஒரு நார்மலா நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இருந்தவங்க திடீர்னு நம்ம ஒரு ஸ்டேஜ்ல வந்து மாறுறோம், இந்த மாதிரி சாப்பிடணும் ஹெல்தியான்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கதான் செய்யும். அதை வந்து ஒரு வாரம் பொறுத்துட்டு நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹெல்தியான வேலை போகும்போது அப்புறம் நமக்கு வந்து அது வந்து பழகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு விஷயமா இருக்கும். சோ வந்து எதையுமே நம்ம வந்து ஒரு இதுல இருந்து டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு மாறும்போது அப்படிதான் இருக்கும். சோ முயற்சி வந்து பண்ணுங்க. மதியம் டைம் தூங்காதீங்க, நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு உடம்பு முடியல, ரொம்ப வந்து டயர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க இதையே பழக்கமா வந்து வச்சுக்காதீங்க. அது நம்மளோட உடம்புக்கும் நல்லது இல்ல, வெயிட் லாஸ்க்கும் நல்லது இல்ல. அததான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் அப்படிதான் நிறைய பேர் வந்து இன்னும் இப்பதான் ஜாயின் பண்ணிட்டே இருக்கேன் சிஸ்டர், நீங்க வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நான் கண்டினியூ பண்றேன். அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் எங்க வீட்டுல ஃபங்க்ஷனோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து சீட் டேவும் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாரோட லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு டேஸ் வந்து வரும். அப்ப வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்த நாள் நம்மளோட வேலையை கரெக்டா வந்து பண்ணிடணும், அதுதான் வந்து முக்கியம். சோ அதையும் உங்க கூட வந்து கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்ணுவேன். தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் கமெண்ட்ஸ்ல எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன், நீங்க கேட்கிற டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க, கலோரிஸ் வந்து எவ்வளவு கலோரிஸ் வந்து டெய்லி சாப்பிடுறீங்க. கலோரிஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல எடுத்துட்டு நம்ம வந்து அது ஒரு தலைவலிங்க. உண்மையாவே நம்ம வந்து சாப்பிட்றத ஹெல்தியான வேலை கரெக்ட்
லிமிட்டா சாப்பிட்டு இந்த மாதிரியே நம்ம வந்து குறைச்சிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து கலோரிஸை பத்தியே நான் வந்து பேசுறது கிடையாது. ஏன்னா அது வந்து இவ்வளவுதான் சாப்பிடணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஆயிடும். ஆனா நான் வந்து இந்த ரவை களி வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எவ்வளவு சிஸ்டர் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர் என் கையில நான் இவ்வளவு தூரம் வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, என் கை உள்ளங்கை அளவுக்கு சிஸ்டர் அந்த கிண்ணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிஸ்டர் என்னோட கை வந்து பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணியிருந்தாங்க. உண்மையாலே நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து யோசிச்சேன், நம்ம சொன்னது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து 150 கிராம் அவ்வளவுதான் வந்து நம்மளோட அளவு. சோ அந்த மாதிரி நீங்க வந்து அந்த மெயினா எடுத்துக்கிறோம்ல, அந்த இதை வந்து அந்த மாதிரி எடுத்துட்டு மித்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்க வந்து எப்படின்னா 2-3 வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஏத்தாப்புல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது ஒரே வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கீங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்கும்போதே கண்டிப்பா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். கமெண்ட்ஸ்லயுமே அதுக்கு ரிப்ளை வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடியோஸ்லயும் எதுக்கு சொல்றேன்னா நிறைய பேர் அந்த டவுட்டை கேட்காம கூட இருக்கலாம் இல்லையா. சோ அதனாலதான் வந்து கிளியரா வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு டேல நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில எத்தனை மணிக்கு சிஸ்டர் எந்திரிப்பீங்க அப்படின்னு கேக்குறீங்க. 6:30 மணிக்கு வந்து கரெக்டா எந்திரிப்பேன். இங்க உள்ள லைஃப் ஸ்டைல் அப்படி. அதனால காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டமக் வெயிட் வந்து செக் பண்ணுவேன். 57.65 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். உங்களோட வெயிட் இன்னைக்கு என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு மோட்டிவேஷன்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து வார்ம் வாட்டர் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். வார்ம் வாட்டர்னா எப்படின்னா லைட்டா வெதுன்னு, ரொம்ப சூடா குடிக்க கூடாது, நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி லைட்டா வார்மா இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப் பண்ணும். காலையில எதுவுமே எம்டி ஸ்டமக்ல குடிக்காம நம்ம வந்து டைரக்டா சாப்பாடு எடுக்க கூடாது. ஏன்னா நைட் ஃபுல்லா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம அந்த கேப் இருக்கும் இல்லையா எம்டியா, அந்த டைம்ல நம்ம வந்து காலையில டபக்குன்னு சாப்பாடு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொழுப்பு தேங்கி போய் வெயிட் லாஸ் ஆகாது. சோ காலையில ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க், அது உங்களுக்கு எதுவா வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பீர்க்கங்காய் தான் வந்து பண்ண போறேன். காலையிலே வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு கொடுக்கறதுனால சரி இன்னைக்கு அப்படியே பண்ணிடலாம் நமக்கு சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் பொரியல் வந்து சிம்பிளா நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்றேன். வெயிட் லாஸ்க்கு இந்த பீர்க்கங்காய், சுரைக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, இந்த மாதிரி நீர்ச்சத்து காய்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா சேர்த்துக்கோங்க. ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தக்காளியும் மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துட்டு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா வதங்கி வரும். இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இது சிம்பிளான ஒரு பொரியல் மாதிரிதான். இது பொரியல்னே சொல்ல முடியாது, ஏன்னா இந்த காயில நல்லா தண்ணி வந்து இறங்கி வரும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா லைட்டா லிக்விட் கன்சிஸ்டன்சில தான் வந்து இருக்கும், நல்லா இலக்கமா. இப்ப இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உலையும் வச்சு விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்குது இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா மதிய டைம்ல எதுவுமே வைக்க முடியல. அந்த சோறு எல்லாம் வெந்துச்சுன்னா பாத்துக்கோங்க ரொம்ப வெக்கையாயிடுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் சோறு வந்து வச்சு விட்டுருந்தேன் இல்லையா, அதையும் வந்து வடிச்சு விட்டேன். எல்லா சிஸ்டரும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க சிஸ்டர், அப்பதான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சோ அதனாலதான் வந்து எல்லாமே ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பீர்க்கங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, தோலெல்லாம் சீவிட்டு அதையும் வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வரமிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா காய் கொஞ்சம் இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கிச்சாவே போதும், அவ்வளவுதாங்க. பீர்க்கங்காய் பொரியல் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். சிம்பிள் தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிளா வந்து செஞ்சு சாப்பிட பாருங்க, ஓவர் மசாலா இல்லாம. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அம்மாச்சிக்கு வந்து பண்ணி கொடுக்க போறேன். உங்களுக்கு வந்து பால் வந்து ஊத்தி தான் வந்து பண்ணி கொடுக்க போறேன். இங்க பாருங்களேன் எவ்வளவு நட்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. நிறைய சிஸ்டர்ஸ் கேக்குறீங்க, நீங்க சிஸ்டர் நட்ஸ் வந்து சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நட்ஸ் வந்து எனக்கு தனியா சாப்பிடறதை விட இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு பிடிச்சிருக்கு. சோ அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கூட நட் ஜூஸ் வந்து பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி குடிப்பேன். இல்லாட்டா இந்த மாதிரி ஃப்ரூட் நட்ஸ் மூஸ்லி தான் சாப்பிடுவேன். அம்மாச்சிக்கு பால்ல கலந்து கொடுத்துட்டு ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு நேற்று வச்ச ரசம், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பொரியல், சாதம்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுக்குறதுக்காக திருப்பி பாலை காய்ச்சினேன் பாருங்க. இந்த சைடு தான் அங்கனக்குள்ள நிக்கையிலே லைட்டா திரும்பினேங்க, அதுக்குள்ள வந்து பொங்கிடுச்சு. அப்புறம் அதையும் தொடச்சி விட்டுட்டு அதுக்கு பாருங்களேன் பிரெட் வந்து டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபியோட கொடுக்கறதுக்கு. அவ்வளவுதான். அதை கொடுத்துட்டு நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். என்னோட ஸ்டமக் நல்லாவே வந்து உள்ள போயிருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? எதுக்காக காட்டுறேன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி தான் வந்து எடுத்திருக்கேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி காலைல லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது பண்றேன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், நல்லா நியூட்ரிஷன்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும். சோ வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இதெல்லாம், அதை நான் தான் ஷேர் பண்றேன்.
கண்டிப்பா மூடி வந்து உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா வந்து இருக்கும். சுடுதண்ணியை வச்சு ஒரு 4-5 ஸ்பூன் வந்து மூஸ்லி வந்து போட்டுட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதுலயே வந்து இப்போ ஒரு பிளாக் காஃபியும் வந்து போட்டுக்கிட்டேன். பிளாக் காஃபியும் குடிச்சு ஏன்னா காலைல வந்து வார்ம் வாட்டர் தான் குடிச்சேன் இல்லையா, பிளாக் காஃபி குடிக்கணும் போல இருந்தது. ஸோ அதனால வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் துணி எல்லாத்தையுமே மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா கிளைமேட் கம்முன்னு கிடக்குற மாதிரி இருக்கும், ஆனால் சூட்ட கிளப்புது. அப்புறம் மழை வந்துச்சுன்னா போச்சுன்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மாடியில இருக்க ரூமுக்கு வந்துட்டு நான் வந்து போட்டு விட்டுட்டேன். நான் வந்து ரிலிக்யூடு தான் யூஸ் பண்றேன். ரீசெண்டா இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. துணி தான் வந்து போட்டுட்டு இருந்தேன், கொரியர் வந்துச்சு சொல்லிட்டு கதவை வந்து தட்டினாங்க. ஹஸ்பண்ட்காக ஒரு ஷர்ட் பேண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்தது. அதை வாங்கி வச்சுட்டு மாடிக்கு வந்தேன், பூ வந்து பறிக்கலாம் சொல்லிட்டு. அது வந்து நல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க, காலைல செடிக்கு தண்ணி ஊத்தும் போது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, சாமி கும்பிடலாமேன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பறிக்க வந்து நல்லா குண்டு குண்டு மல்லிகை பூவா இருக்கு பாருங்க. இப்பதான் கொஞ்சம் தலைஞ்சு வந்து வருது. கொஞ்சம் ரோஸும் இருந்தது, அதெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன். இங்க பெருங்களேன் பெரிய பவுடர் மாதிரி மண் சட்டியில வந்து தண்ணி வச்சிருக்கோம், குருவி இதுக்கெல்லாம் குடிக்கிறதுக்காக. ஏன்னா மாடியில இருக்கிறது இல்லையா, ஸோ அதனால வந்து குடிக்கும். நிறைய வீட்டுல அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா தண்ணி இல்லாம தான் நிறைய பறவைகள் வந்து தெரியுது. ஸோ நம்ம இந்த மாதிரி தண்ணி வைக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குயிக் மோட்ல தான் வந்து மிஷின்ல துணி, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அழுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். சரி குயிக்ல தான் போட்டிருந்தேன், டக்குன்னு வந்து முடிச்சிருச்சு. ஏன்னா நான் சாமி ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நல்ல சாமியில எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இது பண்றதுக்குள்ள இந்த மிஷின்ல அழகா துணி வந்து ஆயிடுச்சு. அது எல்லாமே எடுத்துட்டு போய் காய போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமாக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். இது பீர்க்கங்காய் பொரியலும் ரசம் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மோர் வந்து அடிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தயிர் வந்து நல்லா பீட் பண்ணிட்டு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி அம்மாச்சிக்கு வந்து கொடுத்துருவேன். இன்கேஸ் நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நீங்க மோர் குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நல்ல வெண்ணெய் எல்லாம் கடைஞ்சு எடுத்த மோர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து குடிங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நான் தண்ணி தான் வந்து குடிக்கிறேன், நான் மோர்லாம் குடிக்கல. நல்லா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நிறைய தண்ணி வந்து வெயிட் லாஸ்ல இருக்கும்போது குடிங்க. நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து இந்த பீர்க்கங்காய் தோல் வந்து எடுத்து வச்சிருந்தேன், அதை துவையல் பண்ணலான்னு சொல்லிட்டு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தோலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பீட் பண்ணி இந்த மொத்தமா இதுல வந்து சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா தேவையான உப்பு வந்து மட்டும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா புளி வந்து சேர்த்துக்கோங்க. புளி தாங்க இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நாக்கெல்லாம் அரிக்காம இருக்கும். இந்த ஏன்னா இந்த தோல்ல செய்யறோம் இல்லையா, தேவையான உப்பு சேர்த்துட்டு இதுல வந்து நல்லெண்ணெய் வந்து நான் வந்து சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சுருள அந்த அந்த நம்ம தோல் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கியிருக்கு பாருங்களேன். இந்த அளவுக்கு வந்து வதங்கினதுக்கு அப்புறம் அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதுல நீங்க தேவைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை கூட தூவிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதை அங்கிட்ட ஆற வச்சுட்டு இந்த சைடு நான் ரவைக்களி தான் வந்து கிண்ட போறேன். ஏன்னா அந்த துவையலுக்கு அந்த ரவைக்களி அந்த ரொம்ப நல்லா இருக்கும், இட்லி நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். சோ எப்பவும் போல தண்ணியில வந்து ரவையை சேர்த்து இந்த மாதிரி கிண்டிட்டோம்னா நல்லா திக்னஸ் ஆயிட்டு வரும். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வந்து இப்படி ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பரா குக் ஆகி வந்துடும். அப்படியே நம்மளோட ரவைக்களி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து துவையலை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம், ஆறிடுச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். ரொம்ப கொஞ்சம் திப்பியே தான் வந்து அரைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். சூப்பரா நம்மளோட துவையல் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு பாருங்களேன், சாதம் வந்து போட்டுட்டு இந்த துவையல் போட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நாங்க வந்து இதயம் நல்லெண்ணெய் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லெண்ணெய் அப்படியே நல்லா ஊத்தி விட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளவு சூப்பரா சாப்பிடுவாங்க என்னோட பசங்க எல்லாம். பீர்க்கங்காயா கொடுத்தா பிடிக்காது, இந்த மாதிரி துவையல் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இட்லி தோசை கூடயுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பாருங்களேன் ரவைக்களி, அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் தோல் துவையல், அப்புறம் நிறைய கீரை பொரியல் வச்சிருக்கேன் பாருங்க. அம்மாச்சி வந்து கீரை தரேன் செஞ்சுக்கிறியான்னு கேட்டாங்க. அப்புறம் நீங்களே செஞ்சு தாங்க அம்மாச்சின்னு சொல்லிட்டேன்னா அங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்க வந்து கீரை பொரியல் வந்து கொடுத்தாங்க. அதை நிறைய எடுத்திருக்கேன். கீரையெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் பொரியல் பண்ணியிருந்தோம்ல, அதையும் வச்சு நல்லா ஃபில்லிங்கா வந்து சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி வந்து 1-2 காய்கறி வச்சாலும் நல்லா நிறைய வச்சு ஃபில்லிங்கா சாப்பிட்டுக்கோங்க. எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பாத்திரம் விளக்கவே இல்லையா, ஏன்னா தூக்கம் வராம இருக்க. இங்க பாருங்க எவ்வளவு வேர்த்து வடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் தொடச்சிட்டு மேல இருக்க துணி எல்லாம் அள்ளிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் வந்து மடிச்சிட்டு இருந்தேன். தம்பி வந்து அவராவே குளிச்சு நானாவே டியூஷனுக்கு கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரா கிளம்பிட்டு இருந்தாரு. நான் அதுக்குள்ள வந்து இதெல்லாமே மடிச்சு வச்சுட்டு அவரை போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன்ல போய் விட்டுட்டு வர்றதுக்காக கிளம்பியாச்சு. அவர் வந்து இப்ப அழகா வந்து vlog பண்ண
பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்லாமலே அவர் எல்லாமே சாப்பாடு சூப்பரா இருந்தா சூப்பர் சொல்றது, வாய் சொல்றது இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்தது. இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து சும்மாவே சாப்பிடலாம். கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன் பாருங்களேன், ஒரு சின்ன கிண்ணத்துல. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெளியில பாருங்களேன், ஒரு சொன்னேன் இல்லையா, ரொம்ப காத்தா தூசி காத்து மாதிரியே அடிக்குது. ரொம்ப வெளியில உள்ள வறண்டா அதுவாயிடுச்சு. சரி மழை வர்ற மாதிரி இருக்கே, நம்ம கழுவிட்டோட மழை வந்து திருப்பி மண்ணாக்கிருமேன்னு சொல்லிட்டு 2 டேஸா வந்து பண்ணல. சோ அதையும் நல்லா வந்து கழுவி விட்டுட்டேன். இந்த மாதிரிதான் அந்த தூங்குற டைம்ல ஏதாவது ஒரு வேலையை எடுத்து பண்ணுவேன், பிஸியா வச்சுப்பேன். அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த தூக்கம் வந்து இருக்காது. சோ வந்து பகல் தூக்கம் நல்லது கிடையாது, தூங்கவே தூங்காதீங்க. அதுக்கப்புறம் விளக்கு 2 வந்து அப்படியே விளக்காமலே இதை வச்சுட்டேங்க, டைமே இல்லாம. அப்புறம் விளக்கு வந்து இந்த பீதாம்பரி பவுடர் வச்சுதாங்க சூப்பரா வந்து விளக்கிட்டேன். பாலை காய்ச்சிக்கிட்டே ஒரு சைடு வந்து விளக்கி எடுத்தாச்சு. ஓரளவுக்கு கிளீன் ஆயிடுச்சு, போதும் இந்த அளவுக்கு பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து காய்ச்சிட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டேன். அவங்க வந்து குடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி காலைல சாயங்காலம் வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து டின்னர் வந்து பண்ண போறேங்க. இது வந்து ஓட்ஸ் வச்சு ஆம்லெட் வந்து பண்ண போறேன். ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட், சூப்பர் நியூட்ரிஷன் ஃபுட்டாவும் இருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் டின்னர் ரெண்டுக்குமே நீங்க வந்து சாப்பிடலாம், எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இது மட்டுமே எடுத்தாலே நமக்கு போதும். ஒரு 3 முட்டை, ஓட்ஸ், கேரட்டு, முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது எல்லாமே வந்து நான் எடுத்திருக்கிறேன். வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வந்து பொடியா அரிஞ்சிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா முட்டை கூட வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு வந்து சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பீட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுல நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா ஃபிளேவருக்காக நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தோசை பண்ணி லைட்டா ஆயில் வந்து கிரீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா வந்து தட்டி நல்லா வந்து தின்னா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா முந்துன்னு இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா ஓட்ஸ் இல்லையா அப்படியே வந்து சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி ஆம்லெட் எல்லாம் போடும்போது நெய்யோ பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பியூரா இருந்துச்சு அப்படின்னா. சக்சஸ்ஃபுல்லா எனக்கு உடையாம நல்லா திருப்பி போட்டுட்டேன். லோ ஃபிளேம்ல வச்சே இதை வந்து குக் பண்ணுங்க, அப்பதான் நல்லா குக் ஆகி வரும். சரிங்க, வேற எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். காளான் கூட வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா ஃபில்லிங்கா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு வந்து நீங்க வந்து இதை மட்டுமே சாப்பிட்டாவே பாருங்க, ஒரு தட்டு அளவுக்கு வந்து இருக்கு பாருங்களேன். செம்ம ஃபில்லிங்கா வந்து இருந்தது எனக்குமே. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், பாருங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா கேரட்டை மட்டும் துருவி போட்டு ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு உப்பு போட்டு அவங்களுக்கு நல்லா பீட் பண்ணி முட்டை ஆம்லெட் வந்து போட்டு கொடுத்தேங்க. அவங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸை வந்து கொடுத்து பழகுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸை பொடியை கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா குக்காய் வந்துடும். அதுபோல் நைட் டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி தான் வந்து அவிச்சேன். மற்றவங்களுக்கு இட்லி அவிச்சிட்டு மதியம் வந்து பீர்க்கங்காய் தோல் துவையல் அரைச்சோம் இல்லையா, அதுவே செம்ம காம்பினேஷனா இருக்கும். அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து கொடுத்தேன். லைட்டா தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு, காரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதுவே இன்னைக்கு வந்து ஓட்ஸை வந்து வச்சுட்டு துவையல் வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன். அப்புறம் ஓட்ஸ் ஆம்லெட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன். சோ இந்த மாதிரி நம்மளோட கோதுமை தோசை வச்சுட்டு கூட தோல் துவையல் இருக்கு இல்லையா, பீர்க்கங்காய் தோல் துவையல், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம். டெய்லி வீடியோஸ் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விளக்கி கிச்சனை வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன். கடைசியா வந்து தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இப்படிதாங்க நிறைய எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்க எப்படி பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வர காத்துட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.